Hi friends, welcome to VividTech. Mostly நிறைய பேர் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து கூகுள் நியூஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கூகுள் நியூஸ் ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? இவ்வளோ நாள் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ திடீர்னு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் கூகுள் நியூஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகினாலும் நீங்கள் நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் அந்த மாதிரி ஏதாவது எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி கூகுள் நியூஸ் ஆப்பில் எதுவுமே வந்து லோட் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி வந்து ஆப் வந்து ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் நியூஸ் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் அதான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கூகுள் நியூஸ் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் கூகுள் நியூஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த கூகுள் நியூஸ் ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுள் நியூஸ் டெய்லி ஹெட்லைன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்றது வந்து காட்டும். அப்படி அப்டேட் காட்டுனுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து இந்த ஆப்பில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பக் ஃபிக்ஸஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். நம்ம அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் அந்த பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க கூகுள் நியூஸ் ஆப்பை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னால் அந்த ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு நீங்கள் அதில் வந்து சர்ச் பாரில் கூகுள் நியூஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. கூகுள் நியூஸ் சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடணும். அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா வந்து பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா பேக் வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போங்க. போயிட்டு இந்த கூகுள் நியூஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னால் இந்த கூகுள் நியூஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட்மே வந்து இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக கூகுள் நியூஸ் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.